ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அரசியல் சார்ந்த நியூஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன விஷயம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப் அடித்த ஓபிஎஸ் என்னங்க நடக்குது அப்படின்னு கேள்விப்பட்ட போது பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் வந்து பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரனை வந்து பார்த்தீங்கன்னா சந்தித்து அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தனது ஆதரவு சொல்லியிருக்காருங்க. அதற்கும் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா மறுப்பு தெரிவிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஆதரவை கொடுத்துருக்காருங்க. 4 பிரிவுகளாக பிரிந்து கிடந்த அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா, இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒன்றிணைக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காருங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரனுக்கு வந்துகிட்ட போயிட்டு நேர்காணல் மூலம் பேசி அவருக்கான என்ன ஒரு குறைகளோ அதெல்லாம் பேசி தீர்ந்து இந்த 4ஆக பிரிஞ்சு இருக்கிற அதிமுக ஒன்று எண்ணிக்கையில் நாம் செயல்படலாம். பச்சை துரோகியான எடப்பாடியை விரட்டி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஆணைக்கிணக்க வந்து பார்த்தீங்கன்னா டிடிவியும் ஓகே சொல்லியிருக்கதா தகவல்கள் எல்லாமே வெளியே இருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, சசிகலா அம்மையாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா கடிதம் எழுதியிருக்கிறதாகவும் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்புக்கு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது பிளவுபட்ட இருக்கிற அதிமுகவை வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முயற்சிகளை எடுத்துகிட்டு வராருங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா வரும் மக்களவைத் தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 40க்கு 40 இடம் ஜெயிக்கிறதுக்கு ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பாடுபட்டு வரதா வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வராங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி தலைமையில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சைடு போகிறாங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாமே வெளியே இருக்குங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இபிஎஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பழுத்த அடி அப்படின்னு தாங்க சொல்லலாம். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆதரவுகள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் சேர ஆரம்பிச்சிடுச்சுங்க. டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள், அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்க, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா சசிகலாவோடைய ஆதரவாளர்கள், பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளர்கள், அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சைடு வந்துட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் அமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா பாஜக பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இலக்க பார்த்தாருங்க. ஆனால் ஓபிஎஸ் வந்து மசிகிற மாதிரி தெரியலைங்க. இதனால் வந்து அரசியலில் இனிமேல் என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்குமே தெரிலைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ புரிஞ்சால் வீடியோக்கு லைக் பண்ணி பதில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆல்னு ஒரு பட்டனுக்கு அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.